ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்தேன் பேசுகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி லெவல்ஸ் தந்திருந்தேன். அந்த லெவல்லாம் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ நிஃப்டி சார்ட்டு நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், நிஃப்டி சார்ட் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து லெவல் தந்துட்டு நான் வந்து மெசேஜ் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில். ஸோ இந்த 24,200க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கீழே வந்து இந்த 24, 145, 135ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, சின்ன மைனர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வேளை அதையும் தாண்டி கீழே நல்லா ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்து உங்களுக்கு கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு 24, 102, 24,096 ஒரு 8 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக ஓப்பன் ஆகிட்டு ஸோ கீழே வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் தந்துருப்போம் மேலே அப் டு பார்த்தீங்கன்னா 24,204 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருப்பான். சரிங்களா, ஸோ நல்ல ஒரு ஃபால் தந்திருப்பான். ஸோ ஏன்னா அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல, இதுதான் ரீசனு. ஸோ இந்த புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் தந்திருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன அந்த 100ன்ற லெவல்லேருந்து ஸோ கீழே விழுந்தான் அப்படின்னா அவன் 24,000 பிஎஸ்ஐ லெவலுக்கு வருவான்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இடையில இருக்க 24,051 விட்டுருங்க, நான் அது வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் சொன்னது பிஎஸ்ஐ லெவல் தான் நேராக டைரெக்டாக வருவான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவன் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டான் அப்படின்னா சப்போஸ் அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரானா அடுத்து அவனுக்கு சப்போர்ட்டுன்றது மேஜராக வந்து பிஎஸ்ஐ லெவல் தான். ஸோ அந்த பிஎஸ்ஐ லெவலையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் திரும்ப ஃபால் ஆகிட்டு ஸோ அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட நம்ம சேனலோட இது. அதில் என் ஃபோட்டோ இருக்கும், புதுசாக பார்க்குறவங்க ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் படிச்சுக்கோங்க. நான் வந்து சிபிரியஸ் பர்சன் கிடையாது. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்காக என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணி எஜுகேஷன் பர்பஸாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி யாருக்காவது வந்து இதை பற்றி நிறைய கற்றுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து டிமாட் அக்கௌண்ட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, விருப்பம் உள்ளவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா என் ஃபோட்டோவோடு வரும். ஸோ அதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் என்ன வீடியோ போட முடியல அப்படின்னா இதில் வந்து நான் லைவ் அப்டேட் தந்துடுவேன். ஸோ லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன் கைஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் as soon as possible நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி மெம்பர்ஷிப்பாக எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட பேர் என்கொயரி பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் என்கொயரி. ஸோ கைஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து உங்களுக்கு நிஃப்டியோட டவுன் சைடு லெவல்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் தந்துட்டோம் பாருங்கள். ஸோ தந்த லெவல்ஸ் எல்லாமே இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? 24,051, 24,000 இந்த லெவல் எல்லாமே 24,909, 907, 880, 855, 818. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காலையிலேயே தந்துட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே என்ன பண்ணான்றதை பாருங்கள் இந்த நிஃப்டியில். ஸோ ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுந்தவன் கரெக்டாக நம்ம சொன்ன லெவல் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ணிட்டான். ஒருவேளை அவனால் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 909 வந்துட்டு அவன் சப்போர்ட் ட்ரை பண்ணுவான் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி அவன் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருப்பான் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு கரெக்டாக வந்து 50 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். 12 மணிக்கு இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி போயிட்டு ஒரு 30 பாயிண்டில் வந்து திரும்ப வந்து கீழே விழுந்திருப்பான். வந்துட்டு கரெக்டாக அங்கேருந்து கீழே வந்திருப்போம் பாருங்க. 30 பாயிண்ட் எவ்வளோன்றதை இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒரு 30 பாயிண்ட்டுக்கிட்ட தான் போயிருக்கேன் மேலே. ஸோ கரெக்டாக இங்கேருந்து 896. ஸோ அதுலேருந்து திரும்ப வந்து மேலே வந்து போகும்போது ஒரு 35 பாயிண்ட் மேலே போயிருக்கான். திரும்ப அங்கேருந்து ஃபால் ஆகிட்டான் பாருங்கள். அந்த இடத்துல வந்து அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அவன் வீக் ஆகிட்டான். அந்த சப்போர்ட் லெவலில் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நான் வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயும் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், அதையும் நான் காட்டுறேன் இப்போ. சரிங்களா, ஒன்ஸ் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவான்றதை நான் சொன்னேன். இந்த 880, 855, 818 சொன்னேன்னா பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டானா கரெக்டாக 828 வரையும் வந்துட்டாங்க பாருங்கள். 828 கீழேயும் வந்துட்டான். ஸோ இனிமேல் இந்த இடத்துலேருந்து ஒரு
குயிக்காக ஒரு ரிவர்சல் இருக்குது, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஒரு சிலர் லாஸ் புக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேனிக் ஆகி லாஸ் புக் பண்ணதோட காரணம் தான் இந்த விளைவு தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன் சைடு ரேலியாக இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கு காரணம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேனிக் செல்லிங். இந்த மாதிரி மொமெண்டம் தான் வந்து நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம சொன்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,200 சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டி சார்ட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஹிட் ஆகிடுச்சிங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி 24ஆம் தேதி பாருங்கள், நம்ம இந்த சார்ட்டில் ஒரு எக்ஸல் சார்ட்டில் வந்து ஒரு லெவல் சொல்லியிருந்தேன், இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டிடுறாங்க. ஸோ 24,200க்கு இந்த ஷேட் பண்ணதில் செகண்ட். சரிங்களா? இந்த 237 257 இருக்குல்ல, இந்த லெவல் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் வந்து 141 186. சரிங்களா? ஸோ 140 300 200 அந்த ஒரு நிமிஷம் இருக்குது. 200க்கு வந்து 141 186. ஓகே, நான் 300ஓட இதை வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பை மிஸ்டேக்கு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஓகே. இதில் இருக்கக்கூடிய அந்த 141 186 எனக்கு அதையும் மாத்திரம் இப்போ 186. சரிங்களா? அடுத்தது 141. ஸோ எக்ஸாக்டாக நம்ம லெவலில் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே வந்து அந்த லெவலை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துங்க. 140. ஓகே, ஸோ நம்ம லெவல் வந்திருக்காங்க கைஸ், வராமலாம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம லெவலுக்கு ஒரு 41 அவன் வந்து கரெக்டாக வந்து எங்கே சப்போர்ட் எடுத்துக்கான்றது பார்த்தீங்கன்னா அந்த 41க்கு மேலே வந்து கரெக்டாக வந்து 48 49 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். சரிங்களா? ஸோ நம்ம எஸ்எல் என்ட்ரி லெவல் எவ்வளோ முக்கியன்றதை இங்கே இப்போ லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சின்ன கன்ஃபியூஷனு அது வந்து நம்ம எக்ஸல் சார்ட்டில் வந்து 300ஓட லெவலை வந்து நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இப்போ 200 லெவலை இப்போ உங்களுக்கு லைவாக வந்து இப்போ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது மார்க்கெட்டை முடியறதுக்கு முன்னாடி இல்லை, இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து பிஃபோராகவே தந்துட்டேன். சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் எஸ்எல் லெவலில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கலனாலும், நான் சொன்னபடி 141 கிடைக்கலனாலும் 147 அதுக்கு மேலே இல்லை, இன்பிட்வீன் 186 ரெண்டுத்துக்கும் இடையில வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு மொமெண்டம் வந்து தரான் அப்படின்னா நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு பிரேக் ஈவன் பாயிண்டில் போட்டு வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஈஸியாக ஒரு லிமிட் ஆர்டர் கிடச்சிருக்கும். இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா அதையும் நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். 205 அப்படின்ற ஒரு ஆர்டரை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிடும். சரிங்களா? ஸோ கேப் டவுன் ஆனாலுமே ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். லிமிட் ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எஸ்எல் நீங்கள் டைலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லை டார்கெட்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், அதன் பிறகு நம்ம வந்து சொன்ன லெவல்ஸ் எல்லாமே அப்சைடில் சூப்பராக எல்லாமே 1 by 1 வந்து ஹிட் பண்ணிவிட்டு நம்ம தந்த அந்த சார்ட்டை தந்த டார்கெட் வந்து 358 அதையும் ஹிட் பண்ணி ஓவராலாக 391 வரையும் முன்னாடி நான் மார்க் பண்ணேன், அது வரையும் போயிருந்தேன். உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டி அந்த 818 லெவல் அடித்ததுனால 411 வரையும் போயிருக்கேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான்றதை பாருங்கள். நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் அக்யூரசி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இப்போ வந்து இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு புட் ஆப்ஷனில் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ 262 பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ நம்ம லெவல்லேருந்து இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து வச்சுக்கோங்க, நம்ம எஸ்எல் என்ட்ரிலேருந்து கூட எடுக்க வேணாம். 186 அப்படின்ற லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா 225 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரசி எந்த சேனலுமே கிடைக்காது கைஸ். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே தந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நிறைய பேர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னு தெரியல. கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் போய் ரீச் ஆகும் கைஸ்.
ஸோ என்னோட இதுக்காக சுயநலத்துக்காக நான் சொல்லலை. நீங்கள் வந்து இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் 4 பேர் அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ண முடியும், லாஸை ரெக்கவர் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ 24,100 வந்து ஸோ நம்ம 143 190 இந்த லெவலை வந்து ஓப்பனிங்லேயே வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டான். மார்க்கெட் வந்து கீழே விழுந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து மொமெண்டம் வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு நம்மளை வந்து சீட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டான், ட்ராப் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து பிரேக் பண்ணி 221 பிரேக் பண்ணி கீழே வந்தவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 193லேருந்து அப்படியே ஃபால் ஆகிட்டான் 190. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணால் என்ன நம்ம லாஜிக் படி வரணும், கீழே அவன் வீக்காக வரான்றது எப்படி கண்டுபிடிப்பான்? ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணணும், பிரேக் இன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரணும். அதையும் பிரேக் பண்ணால் எங்கே வரணும்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ட்ரியும் பிரேக் பண்ணால் எங்கே வரணும்? அவனோட பாட்டம் சப்போர்ட்டை நோக்கி வரணும். அவனோட பாட்டம் சப்போர்ட் என்ன? 24,100க்கு பாட்டம் சப்போர்ட் என்னன்னு பாருங்கள். $24,100 பாட்டம் சப்போர்ட். ஸோ அவனுக்கு வந்து பாட்டம் சப்போர்ட்டு 113 115 எங்கே வந்திருக்கான்னு பாருங்கள். அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். $115. ஸோ பாட்டம் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிட்டாங்க கைஸ். பாருங்கள், அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால இவன் மோர் வீக்னஸ் ஆகிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் அதுக்கப்புறம் தந்துட்டான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இங்கே கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் ஒரு அர்த்த மணியில் இருக்கவனுக்கு மேலே இருக்க புட் ஆப்ஷனும் அதுக்கு கீழே இருக்க கால் ஆப்ஷன் இந்த மணியில் இருக்கவனையும் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இங்கே பாருங்கள், நாம் என்ன லைவ்லேயே பாருங்கள் கைஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 23,818 நம்ம சொன்ன டார்கெட்டு அந்த லெவலுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுவான்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இது வரைக்கும் வந்திருக்கான் பாருங்கள், 826 இப்படின்ற லெவல் வரையும் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து கன்ஃபார்மாக உறுதியாக இந்த இடத்துல மேலே போவான்னு சொல்ல முடியாது. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்தால் கூட கொஞ்சம் எல்லாமே வந்து மேலே போய்ட்டு திரும்பவும் அங்கேருந்து வீக் ஆகி மார்க்கெட் கீழே லெவலில் தான் பார்ப்பான். ஸோ ஃபர்தராக நான் சொன்ன அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து கீழே ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? மணி வந்து இங்கே குவைத்தில் 11:22 ஆகுது. சரிங்களா? ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ புதுசாக சேர்ந்த நண்பர்கள் மறக்காமல் டெலகிராமில் சேர்ந்தவங்க நம்ம யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் மூலிமா நீங்கள் நிறைய கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிவிட்டேன். மார்க்கெட் வந்து கீழே போக போகிறான். இங்கே பாருங்கள், இஃப் மார்க்கெட் ஹிட் அவர் டார்கெட் 23,909 ஐ மென்ஷன்ட் இன் மை மார்னிங் வீடியோ ஆல் டார்கெட் ஹிட்டுன்னு நான் போட்டிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி இஃப் அகைன் மார்க்கெட் ட்ரை டு சஸ்டைன் திஸ் சப்போர்ட் அபவ் ஃபோக்கஸ், அதாவது 23,909க்கு மேலே அபவ் வந்தானா ஃபோக்கஸ் செய்யி வித் டைட் எஸ்எல் நான் போட்டிருந்தேன். எவ்வளோ 15-20 பாயிண்ட்டு. எதுக்காக, என்ன ரீசன் பாருங்கள். அது வந்து நீங்கள் வந்து எஸ்எல்லை ஹிட் பண்ணிவிடுவான். அதே மாதிரி ஹிட் பண்ணியிருப்பான் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கால் சைடில் மொமெண்டம் வந்து கிடையாது உங்களுக்கு வந்து, அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் அந்த நேரத்தில் நடந்தது. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில் 909 ஒரு நிமிஷம். ஸோ இந்த கேண்டில் இருக்கும். சரிங்களா? எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:55 12 கரெக்டாக அந்த டைம் தான் இருக்கும் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த கேண்டில் இருக்கும்போது தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான் அப்படின்னு. ஒரு நிமிஷம் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, 12 மணி. சரிங்களா?
இங்கே வந்து 9:34 அங்கே வந்து 12 மணி. 9:30னா 10:30, 11:30, 12 மணி. சரிங்களா? 12 மணிக்கு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் தெரியுதுங்களா? 12 மணி. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ திரும்பவும் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணான். பட் அவனால் மேலே வந்து போக முடியல. ஃபர்தராக மார்க்கெட் நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாத்தையுமே சூப்பர் டூப்பராக ஹிட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகிருக்கன்றதை பாருங்கள். சரிங்களா? இன்னுமே டைம் இருக்குது. சரிங்களா? இன்னொரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தில் மார்க்கெட்டில் ஸோ நம்ம ஆல்ரெடி இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம ட்ரையல் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரும் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் லாஸ் போடாமல் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. முக்கியமாக பிகினர்ஸ் வந்து மினிமம் லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அதிக பேராசைப்பட்டு அதிகமாக எடுக்கணும்னு சொல்லி யாரும் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி ரேலி கிடைக்கும். சரிங்களா? ஒன் சைட் ரேலி பேனிக் ஆனாதான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான், வி ஷேப் ரெக்கவரி பண்ணி நம்ம ப்ராஃபிட் எல்லாத்தையும் லாஸ் ஆக்கிடுவோம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? இல்லை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பழகிக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ என்கரேஜ் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலில் தொடர்ந்து பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஃபீட்பேக் தரேன். ஸோ சப்போஸ் நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 9941886630 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ். அப்புறம் சின்ன ரிக்வெஸ்ட், நான் போடக்கூடிய வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், வியூஸ் வந்து காலையில் போட்டேன். பட் ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிஃபோராக தான் போட்டேன். ஸோ அதனால் வியூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து 125 அந்த மாதிரி வியூஸ்லாம் வருது, 189 அந்த மாதிரிலாம் வருது. சரிங்களா? ஸோ நிறைய நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் மேற்கொண்டு ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு ஒரே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய டைமிங்கை நான் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்றதுக்கு நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபீட்பேக்காக எனக்கு வந்து பண்ணுங்கள். வேறு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ ஓகே, மார்க்கெட்டை நல்லா என்ஜாய் பண்ணி இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு இப்போ தான் ஏஞ்சி இதை மார்க்கெட்டை பார்த்தேன். ஸோ இடையில நான் உங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணும்போது தான் அப்போ தான் ஏஞ்சேன். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நல்ல சூப்பரான ஒரு ரேலி, மறக்க முடியாத ஒரு ரேலி. ஓகே கைஸ். ஐ ஹோப் என்னோடய வீடியோ பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றின விஷயங்களை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல்.